தூக்க கலக்கத்துல ஒரு நியூஸ் வந்து பாக்குறேன். இந்த மாதிரி ராயன் தனுஷ் நடிச்ச அந்த ராயன் படத்துக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது எதுவோ இந்த பான் மசாலா அவார்டு, விஜய் டிவி அவார்டு, இந்த பிலிம் ஃபேர் அவார்டு மாதிரியான ஒரு அவார்டா இருக்கும். இது என்ன இம்பார்ட்டன்டான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை ஓர வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயாச்சு. திருப்பியும் வந்து பார்த்தாக்கா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பயங்கரமா அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. என்னடான்னு போய் பார்த்தா அந்த படத்துக்கு, இந்த ராயன் படத்துக்கு கொடுத்த அவார்டுன்றது நேஷனல் அவார்டா. ஆடா பாவீங்களா, இந்த கூத்தை எங்கடா போய் சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்களா? இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த விஷயத்துல எந்த விதமான ஷாக்கும் கிடையாது. இப்ப சமீப காலமா இந்த படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கறது அப்படின்றது ஒரு ப்ராபகண்டாவான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்திய மத்திய அரசோட செயல்பாடுகளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்றவங்களுக்கு அவார்டை தூக்கி கொடுக்கிற வேலைன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இருந்த போதிலும் இந்த தனுஷ் நடித்த இந்த ராயன் படத்துக்கு எதுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க? ஏன் இந்த தனுஷை புஷ் பண்ண பாக்குறாங்க? ஏன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா என்ன அப்படின்ற அந்த மொத்த விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க டிவிக்கு சப்போர்ட்டரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். எழுபத்தி நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ். எல்லா மொழிகள்லயும் என்ன மாதிரியான சிறந்த படங்கள் வந்திருக்கு, அதுல ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவார்டு வந்து கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த 72வது திரைப்பட விருதுகள் விழாவில் அனௌன்ஸ் வந்து பண்றாங்க. அதுல உண்மையாலுமே நல்லா இருக்கக்கூடிய படங்கள், சிறந்த படைப்புகளுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களா. அதுல மாற்றுக்கிறது இல்ல. என்னென்ன படத்துக்கு? மெய்யழகன் படத்துக்கு, மகாராஜா படத்துக்கு, அமரன் படத்துக்கு, இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தனுஷ் நடிச்ச அந்த படம் அது ஒரு பக்காவான கமர்ஷியல் படம், ஒரு ராவான கேங்ஸ்டர் படம்னு வைங்களேன். அந்த படத்துக்கு சிறந்த படமா வந்து கொடுத்துருக்காங்க. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 2024 வந்த அந்த படங்கள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான படங்கள், ரொம்ப நல்ல படைப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இந்த மகாராஜா, இந்த விஜய் சேதுபதி நடிச்ச அந்த மகாராஜா படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதுல வந்த அந்த கதையாகட்டும், அதுல எடுத்துக்கொண்ட அந்த கருத்தாகட்டும், அதுல வச்ச அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அந்த படத்துக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த மெய்யழகன் என்னதான் அது வந்து கலெக்ஷன் எடுக்கலனாலும் ஒரு கிரிட்டிக்கா பார்க்கக்குள்ளார அந்த படம் வந்து ஒரு சிறந்த படமா இருந்தது. அந்த படத்துக்கும் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்து விட்டாங்க. அமரன் படத்துக்கும் ஏதோ ஒரு அவார்டை கொடுத்துட்டு இந்த படத்தை சிறந்த படமா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். ஒரு காலத்துல நேஷனல் அவார்டு ஒரு படம் வாங்குதுன்னா அதை வந்து எல்லாரும் தேடி தேடி போயிட்டு பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்துல ஏதோ ஒரு கருத்து இருக்குடா, இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும்ட்டு பார்ப்பாங்க. அந்த நிலையை தலைகீழ மாத்தி இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கிடுச்சு அந்த படம். அப்பன்னா அந்த படத்தை கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கவே கூடாது. அந்த படத்தை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் பண்ணுங்கடா. அந்த படம் நம்ம லேப்டாப்லயே போன்லயே இருக்கவே கூடாது. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ அப்படின்ற அந்த நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இப்படிதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க இந்த மத்திய அரசு. இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசுக்கு யாரெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாக்கு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டை வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. இது ஹிந்தியில நடந்துகிட்டு இருந்ததுன்னு வைங்களேன். ஹிந்தியில எடுத்த சில படங்கள், இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த கேரளா ஸ்டோரி, ஏன் இப்ப கொடுத்த அந்த அவார்டுல கூட ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நம்ம இந்த ராயன் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். பக்காவான ஒரு கேங்ஸ்டர் படமான இந்த மரங்களை கடத்தி விற்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த புஷ்பான்ற ஒரு கதை. அதுக்கு வந்து தொடர்ந்து அவார்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. அதுல நடிச்ச அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கு உண்டான அவார்டுமே வந்து கொடுத்துட்டு வராங்களாம். யோசிச்சு பாருங்க. இதே விஷயத்தான் இங்க இருக்கக்கூடிய வீரப்பன், கிட்டத்தட்ட அவருடைய பயோபிக் மாதிரி தான் அந்த கதை வரும்னு வைங்களேன். இங்க வீரப்பன் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அதை தான் வந்து அந்த கதையிலே பண்ணிடுவாரு. பொண்ணுங்களை தொட்டாக்கா அவங்களை வந்து கொன்னுடுவாரு, சந்தன மரங்களை கடத்தி எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான அந்த கதை. இது இங்க வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்டை இந்த சொசைட்டில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் கதை வந்து ஹிட்டா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே
அந்த மாதிரிலாம் பண்ணலாமா, அது வந்து சட்டத்திட்டங்களுக்கு எதிரான ஒரு விஷயம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்துல. அந்த படத்துக்கு அவார்டு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவரு இந்த வீரப்பன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவர் ஒரு பிரிவினைவாதி, அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா ஆக்சுவலி இதை எதுக்கு பண்றாங்கன்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா ப்ராபகண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அல்லு அர்ஜுன் இருக்காரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆந்திரா மாதிரியான ஒரு மாநிலத்துல சினிமாக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. ஆந்திரா மட்டும் கிடையாது, மொத்த சவுத் இந்தியாவுமே சரி, மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த சினிமா டாமினன்ஸ் அப்படின்றது இருக்கு. சோ அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதுல ஒருத்தருக்கு வந்து நம்ம அவார்டு கொடுத்தோம்னா, நாளை பின்ன அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா, பாருங்க, நீங்க நடிச்ச அந்த மொக்க படத்துக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தோம், ஒண்ணுமே இல்லாத அந்த படத்துக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கொடுத்துருந்தோம், அதனால நீங்க வந்து நம்ம கட்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே நீங்க சில பல சீட்டுகளை வாங்கினீங்கன்னா நம்ம கட்சியில வந்து இணைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராபகண்டாவை, அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் இந்த அவார்டுகள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்கன்ட்டு பல்வேறு யூடியூபர்களும் ஏற்கனவே பேசிட்டாங்க. நம்ம சொல்ல போனா லேட்டு, இந்த விஷயத்த நம்ம லேட்டா பேசுறோம், இதுதான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பவன் கல்யாண் அவர் முன்னால எந்த மாதிரியான அரசியல் எல்லாம் எடுத்து வச்சாரு, இப்ப எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு, துணை முதலமைச்சரா ஆன பிறகும் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அது வந்து ஒரு பக்கம் போகுது இல்லைங்களா. அதே விஷயத்தை தான் இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வர பார்த்திருக்காங்க. ஹிந்தில எல்லாம் பல ஆண்டுகளா அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய கங்கனா ராணாவத் அவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அள்ளி கொடுத்துட்டே வருவாங்க. சோ அங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும், இங்க சவுத் இந்தியாவுக்கு வரணும். சோ அதனாலதான் இங்க தனுஷ் அவர்களுக்கு இந்த அவார்டை வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. இது எதனால, இப்ப தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. புது கட்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை வந்து ஏற்கனவே இறங்கிட்டாங்க. என்னதான் அவங்க வந்து மறுதளிச்சாலும், நாங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே, அதற்குண்டான வேலைகள்லாம் பேக் எண்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ நாளடைவில் நாளை பின்ன அவர் வந்து விஜய் மாதிரியே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அங்க உருவெடுக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு சில பல சீட்டுகள் ஜெயிச்சார்னா நம்ம கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், எப்படியாவது நம்மளுடைய ஆட்சியை அங்க கொண்டு வரணும், அதற்கு உண்டான வேலைகள்லாம் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இங்க வந்து நம்ம பக்கம் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் லாஜிக் தான். அதனாலதான் அந்த ராயன் மாதிரியான படங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அவார்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு அட்ராசிட்டியான நியூஸ் என்னன்னா, அடேங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் என்னன்னா, இந்த படத்தை, இந்த ராயன் படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த குழுமம் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. கலாநிதி மாறன் அவர்கள் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. டிஎம்கே அப்படின்னாலே எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், பிஜேபி. ஆனா இன்னைக்கு வந்து இணக்கமாயிட்டாங்க. அதுதான் இப்ப பின்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் இதுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. இங்க டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர பாக்குறாங்க. இன்னைக்கு டிவிக்கே இங்க ஆளும் கட்சியா வந்ததுனால மத்த எதிர்கட்சியெல்லாம் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்றிணைச்சு எப்படியாவது டிவிக்கு எதிராக செயல்படணும் அப்படின்றத விஷயத்த பிஜேபி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்கன்னு வைங்களேன். சோ அதற்கு இதை ஒரு டூலா பயன்படுத்தலாமா, இப்படி விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை ஒன்றிணைச்சு சில பல வேலைப்பாடுகளை பண்ணலாமா அப்படின்றதையும் பாக்குறதா இங்க நம்ம சொல்ல எல்லாருமே சந்தேகங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட எடுத்து வந்து இந்த விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த டான்ஸ் மாஸ்டர் கலா ஒரே ஸ்டெப்ப, என் பேரு சூச நான் திங்கிறது தோசை அப்படின்ற மாதிரி, என் பேரு சூச நான் திங்கிறது தோசை உனக்கு வைக்க போறேன் பூச, ஒரே டைலாக்க பேசுற மாதிரி ஒரே ஸ்டெப் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா ஓட்டி கொண்டிருக்க நம்மளுடைய கலா மாஸ்டர் அவங்கள ஜூரியா போட்டிருக்காங்களா அந்த நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கை தேர்ந்த இயக்குநர்கள் இருக்காங்க, சினிமா படைப்பாளிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கள கொண்டு போயிட்டு ஜூரியா போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்களே இந்த ராயன் படத்துக்கு, சோ இதை விட நல்ல படங்கள்லாம் வந்திருந்தது, ஏன் இந்த படத்துக்கு சிறந்த படமா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, 400 படங்களுக்கு மேல நாங்க வந்து பார்த்துட்டோம். எது 400 படத்தையும் வந்து உட்காந்து பார்த்துருக்காங்களாம் தமிழ்ல வந்த அந்த படத்தை பார்த்துட்டோம். அந்த படத்துல எல்லா கிரைட்டீரியாலையும் இந்த படம் தான் சிறந்த படமா தெரிஞ்சுது. சோ அதனாலதான் இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த அநியாயத்தை நம்ம எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. மெய்யழகன் என்ன மாதிரியான ஒரு படம், இந்த தங்கலான்னு வந்தது ஒரு படம், அதுல என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, ஏன் அமரன் கூட சொல்லான்னு வைங்களேன், லப்பர் பந்து,
லவ்வர்னு ஒரு படம் வந்திருந்தது. இந்த படங்கள்லாம் 2024ல வந்திருந்தது. அந்த படத்தெல்லாம் தாண்டியும் இந்த ராயன் படம் வந்து சிறந்த படமா, இதை வந்து நம்ம நம்பணுமா? இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. சரியா போச்சு போ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த தமிழ் சினிமாவை மட்டும் கிடையாது, இந்த இந்திய சினிமாவே அகல பாதாளத்துக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு படத்தை ஹிந்தியில வந்து அவார்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் அதை தேடி தேடி பார்ப்போம். என்னதான் அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, நேஷனல் அவார்டே வாங்கிருச்சா, அப்ப அந்த படம் வந்து ஏதோ ஒரு கருத்தை வந்து சொல்லுது, அதனால அதை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு ஓடிடி எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி தானே மற்ற மொழியில இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க, ஏன் மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்களும் நினைப்பாங்க, இந்த படத்துக்கு சிறந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்களே, சிறந்த படமா, இதுல என்னதான் இருக்குன்னு போயிட்டு பார்ப்பேன்னு பார்த்தாக்கா காரி துப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான், கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான். படம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, ரொம்ப மொக்க படம் இந்த ராயன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனா நேஷனல் அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு படமா இதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதை வந்து அப்சல்யூட்டா நம்ம வந்து சொல்லலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தனுஷ் அவர் நடிச்ச கேப்டன் மில்லர் அந்த படத்துக்குமே வந்து அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். என்னதான் அந்த அளவுக்கு அது பெருசா பேசப்படலனாலும் அதுலயாச்சும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆனா இந்த ராயன் படத்துக்கு போயிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு வந்து தெரிய வரல, ஏன் தனுஷ் அவர்கள் நடிச்ச அந்த படத்துக்கு மட்டும் தொடர்ந்து அவார்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா, நாளைக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாமா. இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். சோ இவரு இந்த மாதிரியான நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்கி நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வளர்ந்து எங்க எலெக்ஷன்ல நின்னா மக்கள் வந்து அப்படியே ஓட்டு போட்டு தள்ளிடுவாங்க. இத்தனை அவார்டு வாங்கியிருக்காருப்பா, நேஷனல் அவார்டு, கண்டிப்பா நல்லதுதான் செய்வாரு, ஓட்டு எடுத்துட்டு போயிட்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டு போடக்கூடிய அந்த முட்டாள்தனமான வேலைகள்ல இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேலையை பாருங்கடா விளக்கெண்ணீங்களா அப்படின்ற மாதிரிதான் நம்ம அந்த சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களே எங்க கட்சி ஆரம்பிச்சு எங்க ஆட்சியை பிடிச்சிட்டாரு, சிஎம்மா இருக்காரு, அவரே நாளைக்கு சரியா செயல்படலைன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து மக்கள் வந்து அவரை வந்து புறக்கணிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாநிலம் தான் இது. இங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராபகண்டா அஜெண்டால கண்டிப்பா எடுபடாது. சோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வேஸ்டான விஷயம் தான். அந்த படமும் சரி, அந்த படத்துக்கு கொடுத்த இந்த அவார்டும் சரி, ஒரு தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இதே மாதிரியான பல்வேறு அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.